போறான்டா. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? டான்ஸ் என்ற பேர்ல பெருகின வீட்டையே மறுபடியும் பெருகிட்டு இருக்கிறீங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நிறைய வெரைட்டி இங்க டான்ஸ் ஆட போறாங்க. வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த டான்ஸ் நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் லீலாவதி. வந்து தொலைய சொல்லும் ஓனாண்டி கோணாண்டி. என்ன அழகு! காலேஜுக்கு வரும்போது இழுத்து போத்திட்டு வருதுங்க, ரூமுக்குள்ள இந்த ஆட்டம் ஆடுதுங்க. ஆடா பாவிகளா, பாவம் நம்ம பசங்க. என்னம்மா ஆடுறீங்க? இது வந்து கதக் மிக்ஸ் ராஜஸ்தானி ஸ்டைல். லைட்டா அந்த கதக்கோட ஸ்பின் இருக்கும். and then அந்த புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு இப்படியே அந்த ஹிப் மூவ் and then அந்த பெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். வெரி நைஸ்ங்க. தேங்க்ஸ். வெரி கியூட்டுங்க. Thank you. வெரி வெரி பியூட்டிஃபுல்ங்க. Thank you. வந்து பிருந்தா மாஸ்டருடைய அசிஸ்டன்ட் இவங்க லீலாவதி. அதனால தான் டிப் டாப்பா இருக்காரு. பாலிவுட் ஜானர் இப்போ இவங்க ஆடுனது அந்த அந்த ஜானர் எப்படி பாக்குறீங்க? சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. ஆக்சுவலி மூமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க பாலிவுட்ல வந்து எப்பவுமே ரொம்ப அட்வான்ஸா ஸ்பெஷலா போடணும்னு நினைப்பாங்க. ஆமாங்க. அதுல கூட பாத்தீங்கன்னா பெண்ட் பண்ணிட்டு ஷோட லைட்டா ஷேக் பண்ணிருப்பாங்க ஒரு மூமெண்ட். ஏங்க ஒரு சின்ன நேயர் விருப்பம், அந்த பக்கம் திரும்பி ஆடுனதுனால எனக்கு சரியா தெரியல, கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி ஆடினீங்கன்னா பார்த்துட்டு சந்தோஷமா திருப்தியா போயிடுவேன். ஸ்பெஷல் ஷோல நம்ம அடுத்து பார்க்க போற ஜானர் ஜாஸ். மச்சான் என்னாச்சு இன்டர்வியூ? மெர்சல் ஐட்டம் உன்னை உள்ள கூப்பிடுறான். சரி. அந்த பியானோவை வாசிக்கிற நிறுத்தினா அடுத்த செகண்டே வாசிச்சவங்க வெடிச்சு பீஸ் ஆகி சிதறிடுவாங்க. நான் ஏற்கனவே பியானோவை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஓசாவு உன் கையில தான். பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் டைம்ல வந்த ஒரு டான்ஸ் இது இல்ல? நக்கல்யா அவனுக்கு. அடுத்த டான்ஸ் வந்து நியானா டான்ஸ். நியானா ஒரு பேட்டில். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். இவரு நாடவர், அப்புறம் இவரு நாடவர். நம்ம தமிழ் படங்களை தொடங்கி எல்லா படங்களையும் இது பார்க்கலாம். அது ஒரு ஃபார்மட்னா எல்லாத்துலயும் போட்டி இருக்கும். அது டேய் பிரிஸ்பேன் தலையா, ஒரு மூமெண்ட்டை போடுறா ஆடி. ரொம்ப நாள் ஆச்சு. மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. மூமெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா?
இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். கழுதைகளை செத்து போச்சான். ஓ குரலி வித்தையா? சார் தூங்கிட்டா சார். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். அதுக்கு அடுத்தது இங்க வர போறது பரதநாட்டியம். பொண்ணு வர சொல்லலாம். ஆமா அதுக்கு தானே மச்சான். பொண்ணு வர சொல்லுங்க. தினமும் ராத்திரி அவ இங்க இப்படிதான் ஆடிட்டு இருக்கா. பாவம் ராகம் தாளம் இந்த மூணும் சேர்ந்ததுல தான் பரதம். பரதநாட்டியம்ங்கிறது டான்ஸ். பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. நீங்க ஒரு அடவு பண்ண முடியுமா? இந்த ரெண்டும் சேர்ந்தது அபிநயமும் ஒரு சின்ன சிக்னேச்சர் ஸ்டெப் மட்டும் வேணுமா? கிடைக்குமா? நல்ல பாட்டு இருந்தா தான் ஆட முடியும். ஏதாவது நல்ல குட் மியூசிக் இருந்தா we can do. ஓகே. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லா. ஒற்றை பார்வை பார்த்தவனும் ஒரு காமன் மேன் ஒரு டிவில ஒரு பரதநாட்டியம் பார்த்தோன்னே டக்குன்னு சேனல்ல மாத்திடுறான். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். பாக்குறாங்க அப்புறம் மாத்திடுறாங்க. என்ன ரீசன் அது? அவங்களுக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேல புரியறது இல்ல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அது அதுக்கு தான் நான் கேக்குறேன். நார்மல் பர்சனுக்கு வந்து அது கனெக்ட் ஆக மாட்டேங்குது ஏதோ ஒரு இடத்துல. என்னன்னு தெரியல. நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலத்திட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். நீயானால நீங்க பார்க்க போறது சென்னையினுடைய குத்துப்பாட்டு. அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? எங்க அவன்? ஆட போன மங்காத்தா தொத்தின் வருது எங்காத்தா. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல. அதுக்கு தான் செட்டப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.